மனுஷூட பிரச்சனை அடிச்சு போட்டிய இந்த முருக்கங்காயில விளையாட்டு இருக்கு. நான் உன்னோட இந்த பாக்கியராஜ் இந்த முருக்கங்காய் வச்சு பம்பலுக்கு கதை கேளு. அது சரி, என்ன சரியான சோகமா இருக்கிறீர்கள், என்ன பிரச்சனையா? மனுஷோட கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை. மனுஷோட பிரச்சனை அடிச்சு போட்டிய அடே உங்களுக்கு ஒன்று போட்டுருவாங்கடா. நான் மனுஷன் அடிப்பேன் நாடா, என்ன கேட்குறேன். அப்போ என்ன பிரச்சனைடா? இந்த 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் கட்டி, பிள்ளை இல்லை, அதால் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகளாக கிடக்கு. இதான் போய் பெரிய பிரச்சனையாடு சொன்னிக்கிறேன். வா செக்கப்புக்கு நான் கூட்டிக்கொண்டு போகிறோம், கொண்டு போய் செக்அப் பண்ணிக்கிறேன். அப்போ 2 பேரையும் செக்அப் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தால் அது தண்டை பாட்டுக்கு உள்ள கிடைக்க போட்டு போகுது. அதுக்காக வேண்டி நீங்கள் இப்போ இந்த பிரச்சனைக்காக வேண்டி டிவோர்ஸ் எடுக்க போறியோ? நீ சொல்கிற சரி, நான் சொல்லி பார்த்துட்டேன் மனுஷிட்ட, பாப்போம் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதாண்டு சொல்லி மனுஷி வந்து மாட்டேன் நிற்கிது. என்ன செய்யறேன்னு தெரியாம கிடக்கு. நான் அது சரிடாப்பா. இப்போ நீ இப்போ எங்கே இப்போ வேலை செய்கிற? இப்போ காலையில் ஒரு கிளீனிங் வேலை, மத்தியானம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன்டா, மத்தியானம் முடிஞ்சு வந்து மத்தியானத்துக்கு பிறகு லாச்சப்பில் ஒரு 6:30 மட்டும் நிற்பேன். 6:30லேருந்து பிறகு ஒரு நைட்டு 12 மணி மட்டும், அது பிறகு அப்படியே வீட்டை போயிடுவேன். அப்புறம் என்னத்தை நீ செய்கிறது? நான் 2 வேலை செய்கிறேன்டா, எனக்கு நல்ல சம்பளம் வருது. 10 ரூபானோட அந்த மாதிரி 10 ரூபா நீ தான் அங்கே ஷெப்பு நீ தான் சொல்லி அந்த மாதிரி எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் நல்ல மரியாதை. நான் என்னத்தை கேட்குறேன், நீ வந்து நல்ல சம்பளம் ஒன்று இருக்கிற. அடே நல்ல சம்பளம் முக்கியம் இல்லையடா, நல்ல உடல்நிலை இருக்குன்னு தான் பார்க்கணும். அது சரி, நீ எங்கே வேலை செய்கிற? சின்ன ரெஸ்டாரண்ட் இல்லையோ, எங்கே இப்போ சாப்பாடு? வேலை முடிஞ்ச உடனே இந்த வேலை முடிஞ்சோன்னா அங்கே போய் கேஃபே ஒன்று அடித்து குடிப்பேன். அப்புறம் மத்தியானம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு. சைனீஸ் சாப்பாடு? கடவுளே, சைனீஸ்காரன்டா இனப்பெருக்கம் கூடிடுமென்று சொல்லி அவங்களோட சாப்பாடு எல்லாம் ஒரு பிள்ளையோட நிற்கக்கூடிய சாப்பாடு தானே அவங்களோட சாப்பாடு. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டீங்கன்னா பிள்ளை வராதான். இதைத்தான் சொல்றியா? இதால தான் பிரச்சனைன்னு சொல்றியா? உணவே மருந்தண்டு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறாங்க. எங்கட சாப்பாடுகள், எங்கட ஊர் சாப்பாடு ஏதாவது சாப்பிட்ற? நீயா ஊர் சாப்பாடு எங்கே சாப்பிட்றது? நானே போகிறது டைம் இல்லை, மனுஷன் சந்திக்கிறது இல்லை, மனுஷன் சமைச்சு வச்சாலும் சாப்பிட்றதுக்கு டைமும் இல்லை எனக்கு. அதால் வந்து அங்கே ரெஸ்டாரண்ட் சாப்பாடு தான். ஏன்னு சொல்லுவோம். அப்போ முருக்கங்காய் எங்கட வெள்ளி செவ்வாய் அந்த நாட்களெல்லாம் சேர்த்தவங்க இந்த முருக்கங்காயில விளையாட்டு இருக்கு. நீ முருக்கங்காய் சாப்பிட, நீ கடைசி எப்போ நீ முருங்கைக்காய் சாப்பிட்டீங்க? முருங்கைக்காய் சமைச்சு சாப்பிட்டு எவ்வளோ காலம், முருங்கை கண்டே எவ்வளோ காலம். மண்ணு இந்த கிட்ட வாடா. இதே விஷயம் நீ எப்படி இருந்தால் அந்த லாச்சப்பிள்ளை எனக்கு ஊர் முருங்கைக்காய் வாங்கி தந்துருக்கலாமே. ஊர் முருக்கங்காயோ? அது வெறும் சின்ன பிஞ்சு முருக்கங்காய், அதுக்கு 1-2 தான் வரும். ஆப்பிரிக்கன் முருக்கங்காய் இருக்கு. ஆப்பிரிக்கன் முருக்கங்காயோ? ஆப்பிரிக்கன் முருக்கங்காயடா, சோங்கான முருக்கங்காய். உங்களோட வைபாரா? மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன், மாமன் உனக்கு தானே. ஓடு ஆத்தேனாட. தம்பிக்கு நான் வந்து இந்த முருக்கங்காய் பிரச்சனையை பற்றி விளங்கப்படுத்தினேன். தம்பி அலை இங்கே வா, நான் உன்னோட இந்த பாக்கியராஜ் இந்த முருக்கங்காய் வச்சு பம்பலுக்கு கதை கேளு. நான் நியாயத்தை தான் கதைக்கிறேன். என்னென்னு கேட்டால், இங்கே இருந்து ஊருக்கு போய் வேலி எல்லாத்துலேயும் நின்ற முறுக்கு எல்லாத்தையும் அழிச்சு மதுளை கட்டி இன்றைக்கு அங்கே முருக்கங்காய் என்ன விலை? 1/4 கிலோ முருக்கங்காய் திருநெல்வேலி சந்தையில் 650 ரூபா, 1 கிலோ எவ்வளவு? 3000-4000 ரூபாய்க்கு போட்டு. அப்போ இது இன்றைக்கு அங்கே வந்து என்னென்னு கேட்டால் தவிர்க்கப்படுற ஒரு பொருளாக தான் போச்சுடா. அப்போ எங்கட உணவுகளில் இதுகள் எல்லாத்தையும் சேர்த்தது வந்து எங்களோட உடலை ஆரோக்கியமாக வச்சு எங்களுக்கு குழந்தைகள். அப்போ முந்தி எங்களோட அப்பா அம்மா இந்த காலத்தில் பார் எல்லாருக்கும் 6, 7, 8 பிள்ளைகள் இருந்தது. இப்போ எங்களுக்கு பிள்ளை இல்லாமல் நாங்கள் அலம்புப்பட்டு கொண்டு திரிகிறோம். என்ன நாட்டில் குடிசை பெரம்பலி எடுத்துப்பேன் பார்த்தா தமிழாக்கண்ட தொகை வந்து எல்லா பக்கத்துலேயும் வடக்கு கிழக்கு எல்லா பக்கத்துலேயும் குறைஞ்சு ஒன்று போட்டு. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு நாடு வேணும்னு சொன்னால் அங்கே நாட்டில் ஆக்கள் இருந்தால் தானேடா அப்போ நாடு கொடுப்பாங்க. அப்போ அங்கே ஆக்கள் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும்? அப்போ அங்கேயும் வந்து
இந்த இனப்பெருக்கத்தை பெருக்க வேண்டிய தேவை இருக்குது. இங்கேயும் வந்து இனப்பெருக்கத்தை பெருக்க வேண்டிய எங்கட தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இனப்பெருக்கத்தை பெருக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ எங்கட உணவு பழக்க வழக்கங்கள் தான் இதுக்கு அடிப்படை காரணம். இது ஆப்பிரிக்கா முருங்கைக்காயா? இது ஆப்பிரிக்கா இல்லை, கேரளா. நூறாச்சு போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க, நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க.